தமிழ் வணக்கம். அமெரிக்காவினுடைய போர்க்கால அமைச்சர் பேட் கெக்செட் நடத்திய பத்திரிகையாளர் மாநாடு முடிவடைந்திருக்கின்றது. அவர் மிக காட்டமான கருத்துக்களை கூறியிருக்கின்றார். ஈரான் இனி போரை நடத்துவதை தவிர வேறு வழியற்ற நிலை. ஐரோப்பிய நாடுகளும் நேட்டோவும் அமெரிக்காவிடம் இருந்து இனி பிளவுபடுவதை தவிர வேறு வழியற்ற நிலை. அமெரிக்காவினுடைய படைத்துறை அமைச்சர் தான் உலகத்தில் இருக்கும் எல்லா நாடுகளுக்கும் தானே படைத்துறை அமைச்சர் என்பது போல தன்னுடைய கருத்தை கூறியிருக்கின்றார். அவருடைய கருத்துக்கள் மிகப்பெரிய வெடிப்பையும் மிகப்பெரிய அதிர்வலைகளையும் கடும் கோபத்தையும் ஐரோப்பா, ஆசியா உள்ளிட பல இராணுவ தளங்களில் ஏற்படுத்தி இருக்கின்றது. முதலாவது கருத்து, நாங்கள் ஐரோப்பாவை நம்பி இந்த போரில் இறங்கவில்லை என்று முதலாவது துண்டாகவே ஐரோப்பாவை அவர் கிழித்து வீசினார். எனவே ஐரோப்பாவுடன் இணைந்து அமெரிக்கா பயணிக்கின்றது என்கின்ற ஒட்டி பிறந்த இரட்டை பிள்ளைகள் போன்ற நாடகம் முடிவடைவதை இந்த இரண்டாக கிழித்தறிந்த நிகழ்வு காட்டியிருக்கின்றது. இரண்டாவதாக அவர் குறிப்பிடுகின்ற பொழுது, ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் மூடி இருப்பதனால் எம்மை விட ஐரோப்பாவிற்கு தான் பெரிய நஷ்டம். நாம் எமது தேவையை கணிசமான அளவு பூர்த்தி செய்கின்றோம், ஆனால் ஐரோப்பா தான் அதில் தங்கி இருக்கின்றது. ஆகவே அவர்கள் அங்கு ஒரு விடுவிப்பை ஏற்படுத்த களம் இறங்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். மூன்றாவது, ஐரோப்பா தலைவர்கள் வெறும் கூட்டங்களை நடத்தி மாநாடுகள் என்று பேசி திரிகின்றார்களே அல்லாமல் செயல் திறன் அவர்களுக்கு கிடையாது. முதலில் கப்பலில் ஏறுங்கள், போர்க்களம் செல்லுங்கள். பாரிஸில் ஐரோப்பா கூடிய மாநாடு போன்ற 30 நாடுகளினுடைய மாநாட்டை தான் அவர் கேலி செய்திருக்கின்றார். அதனால் ஈரான் விதைத்த கண்ணிவடிகளை எடுக்க முடியாது, ஹோர்முஸ் நீரிணையை திறக்க முடியாது. எந்த விதமான செயற்பாடும் இல்லாமல் இப்படியே வெறுவாய் சப்பி என்ன பயன் என்பது ஐரோப்பா மீது அவர் வைத்த நக்கலான கேள்வியாகும். அமெரிக்காவை நேட்டோவிற்கு தலைமை தாங்க வைத்து அமெரிக்காவின் தலைமையில் எல்லா பயனையும் அடைந்தீர்கள். பாதுகாப்பு என்பது அமெரிக்கா உங்களுக்கு வந்து பாதுகாப்பு வழங்குவது மட்டுமல்ல, அமெரிக்காவிற்கு நீங்கள் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்கின்ற உங்களுடைய கடமையை நீங்கள் சரிவர செய்யவில்லை. பாதுகாப்பு என்பது இருவழி பயணம் என்பதை மறந்து விடாதீர்கள் என்றும் சுட்டிக்காட்டினார். ஐந்தாவதாக, ஐரோப்பாவை மட்டுமல்ல, அவர் ஆசியாவையும் விட்டு வைக்கவில்லை. தென்கொரியா, ஜப்பான் போன்ற நாடுகளையும் அவர் எடுத்து விளாசி தள்ளி இருக்கின்றார். இந்த நாடுகளும் அமெரிக்காவின் பணத்தில் அமெரிக்க ராணுவத்தை பாதுகாப்பிற்கு வைத்திருக்க அதில் தாங்கள் பாதுகாப்பை பெறுகின்றார்களே அல்லாமல் அமெரிக்காவிற்கு எதுவும் செய்யவில்லை என்றும் அவர்களுடைய சுகபோக காலம் முடிவடைகின்றது என்றும், நீங்கள் உறக்கத்தில் கிடக்க நாங்கள் வெளியில் இருந்து பாதுகாத்து கொண்டு இருப்பது எமது பணத்திலா என்ற கேள்வியை அவர் எழுப்பியிருப்பது இனிமேல் இந்த நாடுகளுக்கான உதவியும் இலவசமான சேவைகளும் முடிவடைகின்றது என்ற ஒரு அபாய சங்கொலியாக இருக்கின்றது. பீட் கெக்செட்டினுடைய இந்த பேச்சு ஐரோப்பாவை ஒரு புயல் காற்றுக்குள் தள்ளி இருக்கின்றது. ஒன்று, ஹோர்முஸ் நீரிணை போரில் நீங்கள் இறங்க வேண்டும், இல்லை அமெரிக்காவினுடைய கடுமையான நிபந்தனைகளை நீங்கள் ஏற்க வேண்டும், நேட்டோவிற்கு பணம் கட்டுதல் உள்ளிட்ட விவகாரங்கள். மூன்றாவது, ஐரோப்பாவில் 30 நாடுகள் ஒன்று சேர்ந்து எதையும் செய்ய முடியாது என்றும் அவர் கூறியிருக்கின்றார். அதாவது ஐரோப்பாவிற்கு ஆயில் வேண்டுமாக இருந்தால் நீங்களே உங்களுடைய போர்க்கப்பல்களை ஹோர்முஸ் நீரிணைக்கு அனுப்பி உங்கள் நாடுகளினுடைய சரக்கு கப்பல்களை நீங்களே இனிமேல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்றும் கூறியிருக்கின்றார். இதனுடைய தொகுப்பு, டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் குழப்பத்தை ஓர் ஆயுதமாக பயன்படுத்துகின்றது. அந்த குழப்பத்தின் மூலமாக அழுத்தம் மேல் அழுத்தத்தை ஐரோப்பாவிற்கு கொடுக்கின்றது. அடிமேல் அடி அடித்தால் ஐரோப்பா பணிந்து தாம் கேட்பது எல்லாம் தரும் என்ற எண்ணம் அமெரிக்க அதிபருக்கும் பேட் கெக்செட்டுக்கும் இருப்பதை இந்த உரை காட்டுகின்றது. பேட் கெக்செட் ஒரு படை தளபதி போலவே இந்த உரையை ஆற்றியிருக்கின்றார். மேலும் பேட் கெக்செட் ஒரு படை தளபதி போல உரையாற்றி இவர்களை மிரட்டி இருக்கின்றார். எங்களிடம் உலகில் உள்ள எல்லா நேரமும் உள்ளது. நாங்கள் முற்றுகையை இருக்க ஈரானுக்கு ஒவ்வொரு நாளும் பெரும் பாடாக இருக்கும். அதேவேளை ஐரோப்பா களமுறங்காவிட்டால் இந்த முற்றுகை விலத்தப்பட மாட்டாது. இதனால் ஐரோப்பாவிற்கு பெரும் பிரச்சனை வரும். ஐரோப்பாவினாலும் வாழ்க்கையை கொண்டு செல்ல முடியாமல் எரிபொருள் விலையேற்றத்தினால் அவர்கள் பெரும் சிரமப்பட வேண்டி வரும்.
எனவே மூச்சை எடுக்க முடியாதவாறு வாயையும் மூக்கையும் பொத்தியபடி அடுத்த கட்ட முடிவுக்கு செல்லுங்கள் என்று ஈரானுக்கும் ஐரோப்பாவிற்கும் ஆசிய நாடுகளுக்கும் அமெரிக்காவினுடைய சார்பில் இருந்து அவருடைய அழுத்தம் ஏற்பட்டிருக்கின்றது. மூச்சு விட முடியாத நிலையில் இவர்கள் இப்பொழுது திணறிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒன்று அமெரிக்காவிற்கு அடிபணிய வேண்டும், இல்லை அமெரிக்காவை நேரடியாக வெளிப்படையாக எதிர்க்க வேண்டும். இந்த இரண்டில் ஒன்றை தவிர வேறொரு முடிவை எடுக்காமல் கழுவின மீனில் நழுவின மீனாக ஓடுகின்ற ஐரோப்பாவினுடைய கொள்கைகள் இனி காலத்திற்கு ஒவ்வாது என்பதை பீட் ஹெக்ஸெட்டினுடைய இந்த பேச்சு காட்டியிருக்கின்றது. ஈரான் எவ்வளவு விரைவாக பேச வருகின்றதோ அவ்வளவு விரைவாக அவர்களுடைய துயரம் முடிவடையும். 34 ஈரானிய கப்பல்களை தடுத்து நிறுத்தி ஈரான் வர்த்தகத்தை முடக்கி இருக்கின்றோம் என்று கூறுகின்றார். இந்த முற்றுகை ஐரோப்பாவிற்கு மட்டுமல்ல, உலக நாடுகளுக்கே ஒரு பரிசு. ஈரான் இனிமேல் இறுதி ஒப்பந்தத்திற்கு வர வேண்டும். அந்த ஒப்பந்தம் அமெரிக்கா சொன்னபடி நடக்க வேண்டும் என்பது அவருடைய கருத்தாகும். அமெரிக்காவினுடைய பேச்சு நடக்க அமெரிக்காவினுடைய இன்னொரு பெரும் போர்க்கப்பல் மத்திய கிழக்கை நோக்கி புறப்பட்டிருக்கின்றது. இந்த பேச்சுவார்த்தைகள் முடிவடைந்தால் போர் ஒன்றை தவிர வேறு வழி இல்லை என்கின்ற நிலைக்கு அமெரிக்கா வந்திருக்கின்றது. இப்பொழுதே தாங்கள் ஈரான் மீது தாக்குதலை நடத்தி பெரும் அழிவுகளை ஏற்படுத்தி இருக்கின்றோம் என்று கூறியிருக்கின்றார்கள். ஐக்கிய நாடுகள் சபையினுடைய இன்றைய கணக்கின்படி 3.5 மில்லியன் ஈரானியர்கள் உள்நாட்டிலேயே இடப்பெயர்விற்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். எனவே காசாவை போல இப்பொழுது ஈரான் வரப்போகின்றது என்பதை அவருடைய அந்த பேச்சு காட்டுகின்றது. ஆனால் பீட் ஹெக்ஸெட்டினுடைய இந்த பேச்சு ஈரானுக்கு புதுமையானது அல்ல. இவர் பதவிக்கு வருவதற்கு முன்னரே இதுதான் வரப்போகின்றது என்று தாங்கள் இதை சந்திக்க ஆயத்தமாகத்தான் இருக்கின்றோம் என்றும் ஈரான் கூறியிருக்கின்றது. எனவே மிக மோசமான ஒரு புயல் வருகின்ற எச்சரிக்கை கிளப்பப்பட்டிருக்கின்றது. புயலை தடுக்கவும் மழையை வந்த வழியே ஆகாயத்தை நோக்கி அனுப்பவும் முடியாது என்பதனால் இந்த போரையும் தடுக்க முடியாது என்கின்ற இடத்தை நோக்கி இன்றைய சூறாவளி வந்து நிற்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் பல சூடான செய்திகள் வந்திருக்கின்றன. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே. I cannot go for 6 months.